அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் செய்த மாபெரிய கிருபை இந்த ரமதானுடைய முதல் 10 பூர்த்தி செய்து இரண்டாவது 10 அல்லாஹு தஆலா நம்மளை காலெடுத்து வைக்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செஞ்சான். இன்றைக்கி ஹஸரத் அவங்க ஓதின யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி உண்டான சூரத்து யூசுஃப். இந்த சூறாவை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, நஹ்னு நக்குஸ்ஸு அலைக்க அஹ்ஸனல் கஸஸ், இருக்கிறதுலே ரொம்ப அழகான சம்பவங்களை, அழகான கதைன்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. ரொம்ப அழகான கதை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன்னா அதில் எல்லா விஷயங்களும் இருக்குது. அதில் என்னென்ன நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் அந்த ஒரே ஒரு சூறாவில் பார்த்துடலாம். எப்படி அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும், எப்படி ஒரு தனையன் தகப்பனுக்கு என்ன மாதிரியான காரியங்கள் செய்யணும், கனவுடைய விளக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சு அந்த ஒரு சூறாவிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம் சொல்லி முடிக்கிறான். அதனால் அதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அஹ்ஸனல் கஸஸ்ங்கிறான். சம்பவங்கள்லேயே மிக அழகான சம்பவம் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்பதாக என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதில் நமக்கு இந்த விஷயங்களில் ரொம்ப நம்ம ப்ராக்டிக்கலில் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால், நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப உஷாராக பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப உஷாராக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த குர்ஆனுடைய ஆயத்தில், இந்த சூறாவில் என்ன செய்யுது நமக்கு தெரியுது. என்ன செய்வாங்க, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் சேர்த்து 12 பேர், பாக்கி 11 பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் போய் கேட்பாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, வாப்பா இந்த மாதிரி தம்பி யூசுஃபை நாங்கள் என்ன செய்கிறோம், விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வேணாம்ப்பா, நீங்கள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கமாக பராக்கு பார்த்துட்டு இருக்கும்போது ஓனாய் வந்து பிடிச்சிட்டு போனாலும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், என்ன செய்யலாம், நம்ம ஓனாயை காரணம் காட்டி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை என்ன செஞ்சிடலாம், நம்ம தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு எப்போ தெரியும் அவங்களுக்கு. எப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓனாயின்ற ஒரு சப்ஜெக்டை எடுக்கிறாங்களோ அப்போ தான் என்ன செய்யும் இவங்களுக்கு அந்த எண்ணமே வரும். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் எவ்வளவு கருத்து கண்காணிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. புரியுதா? அப்போ என்ன செஞ்சாங்க, கூட்டோலை இல்லை நாங்கள் என்ன செய்வோம், அன்னாலஹுல் ஹாஃபிதுன், அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுவாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அழுதுகிட்டே வருவாங்க. அழுதுகிட்டே வந்து அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்வாங்க, பி தம்மின் கதிப், பொய்யான ரத்தத்தை என்ன செஞ்சுவாங்க கொண்டு வந்து, பாப்பா இந்த மாதிரி நாங்கள் பராக்கில் இருக்கும் பொழுது ஓனாய் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஜுப்பாவில் ஒரு பொய்யான ரத்தத்தை தெளித்து கொண்டு வந்து காட்டுவாங்க. அப்படியே அழுவ ஆரம்பிப்பாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே என்ன செய்வாங்க, அழுது அவங்களுக்கு கண்ணே என்ன செஞ்சு போயிடும். அவங்களுக்கு அதில் கண்ணில் அந்த கேட்ராக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொறை, அது என்ன செஞ்சிடும், வந்துடும். அது கவலையினால் அழுகிறதுனால தான் அது வருது என்பதாக சயின்டிஃபிக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதிகமாக கவலைப்படுறதுனாலையும் அதிகமாக அழுகிறதுனாலையும் என்ன செய்யும், கண்ணில் புற விழுவும் அப்படின்னு என்ன செஞ்சுறாங்க சொல்கிறாங்க. அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுதாங்க, தன்னுடைய பிள்ளை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நினச்சி என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. புரியுதா? அப்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். எதை பேசுகிறோமோ அதே என்ன செய்யும், ரிட்டர்ன் வரும். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜுலைஹா அம்மையார் தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி தவறான எண்ணத்துக்கு அழைச்சாங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்க தப்பிச்சு போகிறதுக்காக வேண்டி, நான் வந்து நீ உன்னுடைய ஆசைக்கு இணங்கிறத விட எனக்கு ஜெயிலு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, உன் ஆசைக்கு நான் இணங்கிறத விட நான் ஜெயிலுக்கு போகிறத என்ன செய்வேன், விரும்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 33 வருஷம் ஜெயிலில் போட்டான்ல. அப்போ என்ன செய்கிறாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், நான் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சி தானே நான் செஞ்சேன், ஆனால் நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் அந்த பாவத்தில் நான் உடன்படலையே, உன்னை பயந்து தானே நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி பாவத்திலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி வந்தேன், ஆனால் நான் ஜெயிலில் வந்து உட்காந்துருக்கிறேனே. நீங்கள் தானே சொன்னீங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவனுடைய பாவத்துக்கு உன்னுடைய ஆசைக்கு நான் இணங்குவதற்கு பதிலாக எனக்கு ஜெயில் ரொம்ப பிடித்தமானதுன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் ஜெயிலில் இருக்கிறீங்க, அதுதான் ஜெயிலில் இருக்கிறீங்க.
யாரெல்லாம் நீ என்னை காப்பாற்றுன்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களை காப்பாற்றிருப்பேன். ஜெயிலு ரொம்ப பிடித்தமானதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால தான் என்ன செஞ்சேன், ஜெயிலு கொண்டு வந்து காட்டிட்டேன் உங்களுக்கு அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யும், அது திருப்பி நமக்கே என்ன செய்யும், பிரதிபலிப்பை உண்டு பண்ணிடும். அதனால் என்ன செய்யக்கூடாது, வார்த்தைகளை கவனமாக பேசணும், உஷாராக பேசணும். புரிஞ்சா? இது ஒரு சப்ஜெக்ட், எப்படி வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். அதே போல் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு தக்வா செய்து அவனிடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செஞ்சால் இழந்து போன எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பான் என்பதையும் என்ன செய்ய முடியுது, இந்த யூசுப் சூறாவில் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன செய்வாங்க, ஜுலைஹா அம்மையார் என்ன செய்வாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் ஆகிடுவாங்க, மன்னராக போயிடுவாங்க. புரிஞ்சா? எல்லாத்தையும் இழந்துருவாங்க இவங்க. யார், ஜுலைஹா அம்மையார் எல்லாம் அரசாட்சி எல்லாத்தையும் இழந்து கூணுனத கிளவியாக அசிங்கமாக என்ன செஞ்சுருவாங்க, அவங்க கிளவியாக போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படை பட்டாளங்களோடு வருவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவார், அம்மா கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படைகள் வர்றாங்க, உங்கள் மேலே அது குதிரைகள் என்ன செஞ்சிட போகுது, இடிச்சிட போகுது, ஓரமாக நில்லுங்க. யார், ஆண்டியாக இருந்து அல்லாஹ்வுக்கு பயந்து தக்குவா செய்து அரசராக போனார் அந்த யூசுஃபா அப்படின்னு அந்த அம்மா கேட்பாங்க. கிராஸ் பண்ண யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நின்றுடுவாங்க. என்னடா இது, ஆண்டி அரசன்னு சொல்கிறாங்களே, அந்த யூசுஃபான்னு கேட்குறாங்களே, யார் அது? அந்த அம்மாவை கூட்டு வர சொல்லுவாங்க அரண்மனைக்கு. அப்போ கூட்டு வந்தபோது அந்த அம்மா கிளவியாகி போய்டும். அந்த அம்மா கிளவியாகி போயிடுவாங்க. கூட்டு வந்து, யாருமா நீங்கள், தெரியல அவங்களுக்கு அடையாளம், நீங்கள் யார், நீங்கள் என்ன ஆண்டி அரசன்ற கதையெல்லாம் சொல்கிறீங்களே, ஆமாம் என்ன தெரியலையா யூசுஃபே, நான் தான் ஜுலைஹா. அல்லாஹ், ஜுலைஹாவா, இன்னுமே என்ன இப்படி இருக்கிறீங்களா, நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்களா? ஆமாம், அரசியாக இருந்து பாவம் செய்ததின் காரணமாக நான் இன்னைக்கு பிச்சைக்காரியாக போனேன். ஆண்டியாக இருந்த நீங்கள் தக்குவா செய்ததின் காரணமாக இன்னைக்கு அரசராக போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. அந்த இடத்துல அல்லா இடத்துல மனசு திருந்தி தௌபா செய்வாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த ஜுலைஹா அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்ய சொல்லுவான். நபி யூசுஃபை நீங்கள் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க, என்ன செஞ்சு திருமணம் நடந்துச்சு. இன்னும் இவ்வளோ கிளவியாக இருக்கிறாங்களா, யா அல்லாஹ், இருக்கிற நபிமார்களே அழகான நபின்னு பேர் இருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. இவ்வளோ கிளவியை கல்யாணம் பண்ணி சொல்லி அவங்க என்ன செய்யலை, யோசனைலாம் பண்ணலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நபி இல்லையா, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க, கட்டுப்படுவாங்க. திருமணம் செய்து முடித்ததற்கு பின்னால் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஜுலைஹா அம்மையாருடைய அந்த தோற்றத்தை அல்லாஹ் மாற்றினான். ஏற்கனவே இருந்த அந்த அழகு பதுமையை விட இன்னும் கூட அல்லாஹ் தஆலா நிறைய என்ன செஞ்சான், அழகை கூட்டி கொடுத்துட்டான். 2 பேர் அந்த புறத்தில் நடந்து போவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்னாடி வருவாங்க, ஜுலைஹா அம்மையார் முன்னாடி போவாங்க. அவங்க பின்னாடி இவங்க போவாங்க, ஜுலைஹா அம்மையார் பின்னாடி இவங்க போவாங்க. வேகமாக விரட்டி போய் பிடிச்சி கேட்பாங்க, என்ன ஜுலைஹாவே, ஒரு காலம் இருந்துச்சு நீங்கள் ஏன் பின்னாடி ஓடி வந்தீங்க, அரண்மனை கதவெல்லாம் மூடி நீங்கள் என்ன துரத்திக்கிட்டு வந்தீங்க, நான் ஓடுனேன். இப்போ நான் உங்கள் பின்னாடி வர்றேன், நீங்கள் ஓடுறீங்களே, என்ன நிற்க மாட்டேங்கிறீங்களே. ஆமாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, இப்போ என் காதல் அல்லாஹ் மேலே போயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போன என்ன அல்லாஹ் என்ன செஞ்சான், திருப்பி எல்லாத்தையும் கொடுத்து ஒரு அரசியாக்கி நான் என்ன நினைச்சேனோ கனவுல கண்டனோ அதை உங்களையே எனக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்தானே, அந்த அல்லாஹ் மேலே என்னுடைய ஆசை போயிடுச்சு. நீங்கள் வேணா என்னை லவ் பண்ணிக்கிங்க, நீங்கள் வேணா என்னை கல்யாணம் என்ன செஞ்சுக்கிங்க, காதலிச்சுக்கிங்க, என்னுடைய காதல் அல்லாஹ் மேலே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. புரிஞ்சா? எல்லாத்தையும் அதில் பார்க்கலாம். அதனால தான் என்ன செய்யறாங்க, காதல் கதை, தக்குவாவினுடைய கதை எல்லாமே ஒரு சூறால வரும். அதனால தான் அல்லாஹ் தஆலா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறான், அஹ்ஸனுல் கஸஸ், மிக அழகான சம்பவம் என்பதாக என்ன செய்யறான் சொல்றான். நம்ம என்ன பார்க்கணும்னா, எடுத்து படித்தோம்னு சொன்னால் எல்லாமே அதில் நம்மளுக்கு கிடைக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சூறாவை எடுத்து படித்தா என்ன செய்யும், எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் தக்குவா செய்தால் இழந்த எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பான் அல்லாஹ். என்ன செய்வான், இழந்த எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா நமக்கு திருப்பி கொடுப்பான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடுகளில் நம்ம என்ன செஞ்சிடறோம், தேவையில்லாத வார்த்தைகளை திடீர்னு பிள்ளைங்க மேலே பயன்படுத்திடுறோம். பிள்ளைங்க கஷ்டப்பட்டால் யாருக்கு அந்த கஷ்டம், பிள்ளைங்க கஷ்டப்பட்டா என்ன சொல்கிறோம், திடீர்னு சனியை முடித்தவனே அப்படின்னு சொல்லிடுறோம். சனியை முடித்தவனே நாசமாக தான் நான் போவேன் நீ அப்படின்னு வாய் தவறி கோபத்தில் வந்துடுது. நாசமாக போனால் யாருக்கு கஷ்டம், நாசமாக போனால் யாருக்கு கஷ்டம், அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரா, வார்த்தைகளுக்கு பவர் இருக்குன்றத என்ன செய்கிறேன் சொல்கிறேன்.
ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டார். 2 வாட்டர் பாட்டிலில் முழுசாக தண்ணி என்ன செஞ்சிட்டார், வச்சுக்கிட்டார். ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு நல்ல கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகளை, ரொம்ப அழகான வார்த்தைகளை என்ன செய்கிறார், அதை பக்கத்தில் வச்சு பேசுகிறார். நான் எல்லாம் முடியும், நடக்கும், கிடைக்கும், எல்லாமே சாதகம் தான் நம்மளுக்கு, நம்மளால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அதை அப்படியே என்ன செய்கிறாரு, ஐஸ் கட்டியாச்சு கிறிஸ்டல் ஆக்குறார், அதை அப்படியே கட்டி ஆக்குறார். அதே போல் இன்னொரு வாட்டர் பாட்டில், அதை வச்சு ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே முடியாது, அதெல்லாம் நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நெகட்டிவான வார்த்தைகளை பேசுகிறார். 2ஐயும் கிறிஸ்டல் ஆக்கி அதை மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வடிவங்கள், எந்த நல்ல வார்த்தைகளை பேசினாரோ அதிலிருந்து உருவான அந்த கிறிஸ்டல்லேருந்து வரக்கூடிய அந்த வடிவங்கள் ரொம்ப அழகான வடிவங்களாக இருந்துச்சு, ரொம்ப பார்க்கறதுக்கு ரம்மியமான வடிவங்களாக இருந்துச்சு. எது நெகட்டிவாக முடியாது, கிடையாது, நடக்காதுன்னு சொல்லி பேசினாரோ அதனுடைய அந்த வடிவங்கள் எல்லாமே அகோரமாக, பார்க்கறதுக்கு அசிங்கமாக, பயமுறுத்தக்கூடியது மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அப்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன இருக்குது, பவர் இருக்குது. ஒருத்தவங்க கவலையாக என்ன செய்கிறாங்க, உட்காடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது ஹசரத் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள உட்கார வச்சு அதெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க, அல்லாஹ் இந்தந்த பிரச்சனையும் மாற்றிருக்கிறான், எவ்வளோ பிரச்சனையும் நீக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு தைரியம் கொடுக்கும்போது ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி எதிர்த்து போகிறாரா இல்லையா? அவர் உள்ளத்தால் என்ன செய்கிறாரு, ஒரு கான்ஃபிடென்ட் அவனுக்கு வருது. அப்போ பேசக்கூடிய வார்த்தை அவர் உள்ளத்தில் என்ன செய்யுது, மாற்றத்தை உண்டாக்குது, அதன் மூலமாக உடல் வலிமை பெறுது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உங்கள் உடலில் ஒரு சதை துண்டு இருக்குது, ஒரு சதை துண்டு இருக்குது. அந்த சதை துண்டு கெட்டு போனால் எல்லாமே கெட்டு போயிடும். அந்த சதை துண்டு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம், இதயம் என்பதாக சொன்னாங்க. கவலையாக இருந்துச்சு, இப்படி ஒருவர் இப்படி உட்காந்துருப்பார், என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, சொன்னார் நான் கவலையாக இருக்கேன்னு சொல்லி. கவலை உள்ளத்தில் இருந்து என்ன செய்யுது, முகத்தில் தெரியுது. திடீர்னு வந்து சிரிச்ச மாதிரி வராரு, என்னங்க ஒரே என்ன பளிச்சுன்னு இருக்கிறீங்களா, என்ன இல்லை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல, கல்யாணம், ஓ அதான் இவ்வளோ. உள்ளத்தில் மகிழ்ச்சி வரும் பொழுது என்ன செய்யுது, அது முகத்தில் தெரியுது. உள்ளத்தில் கவலை வரும் பொழுது அதுவும் முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதாக சொல்கிறாங்க இல்லையா? சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை. குர்ஆனுடைய ஆயத்துக்களை தான் தமிழில் சொன்னாங்க, நம்ப மாட்டேங்கிறான். தமிழில் சொன்னால் என்ன செய்யறான், என்ன அதெல்லாம் தமிழாக தான் என்ன, இப்போ ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசின மொழியே தமிழ் தான். அதான வேர்ல்டுலேயே இருக்க பழைய மொழி என்ன, தமிழ் தான். புரியுதா? அதனால கைர் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா விஷயங்களும் என்ன செய்யுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பற்றி உண்டான அந்த சூறால கிடைக்குது. நாம் அதை கொண்டு படிப்பினை பெறக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.